ஹலோ கைஸ், வெல்கம் டு வர்ஷிகா ஃபேமிலி vlog. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ இந்த டேக்கு நான் என்ன வந்து அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரவண பவன், சங்கீதா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல கொடுக்குற ஹோட்டல் சாம்பார், அது கூடவே வந்து மினி இட்லிஸ், இதுதான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஹோட்டல் சாம்பார் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 1 கப்பு, தக்காளி 2, முருங்கைக்காய் 1 சின்ன சின்ன பீஸா நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், அண்ட் கடைசியா தூவுறதுக்கு ஒரு 1/2 கப் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் என்னென்ன பருப்பு ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். 1/2 கப் தோரம்பருப்பு அண்ட் 1/2 கப் பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். உப்பு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சக்கரை. ஸோ அதுக்கப்புறமா வந்து லெமன் சைஸ்ல புளியை நினைச்சு இது போல கரைச்சி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அடுத்து வந்து சாம்பார் பவுடருக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் பெப்பர், தனியா 1 டேபிள் ஸ்பூன், 2 வரமிளகாய், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், சீரகம் 3/4 ஸ்பூன், சோம்பு 3/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், துருவின தேங்காய் 1 ஸ்பூன். இதெல்லாமே சேர்த்து கடாயில வந்து சிம்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் இதை வறுத்து, கூடவே தேங்காயும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போனதும் வந்து பெருங்காயத்தையும் போட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப பேஸ்ட் போல அரைச்சிக்கலாம். இப்ப நீங்க நாளைக்கு தான் இதை சமைக்க போறீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பவுடரா பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வந்து தண்ணியில கரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு நிறைய இருந்தாலும் இது வந்து குக்கர்ல செஞ்சிடலாம் நம்ம. ஸோ குக்கர்ல வந்து ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பச்சை மிளகாய், முருங்கைக்காய் இதெல்லாமே சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் கலர் மாறினதுமே வந்து இதுல தக்காளி சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சு வச்ச சாம்பார் பவுடர் எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை சேர்த்துக்கலாம். ஒரு விசில் வர அளவுக்கு இது விட்டுறலாம், அவ்வளோதான். இப்போவே ஸ்மெல் வந்து வேற லெவலில் இருக்குது. குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பருப்பை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஒருவேளை இன்னும் தண்ணி தேவைப்படுதுன்னா நீங்கள் அது வந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணி இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் வந்து தாளிச்சுட்டு சாம்பாரில் வந்து சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதி வந்ததுக்கு அப்புறமா வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அடி தூள். சரவண பவன், சங்கீதாவில் செய்கிற போல் ஹோட்டல் டேஸ்ட்டில் சாம்பார் ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து இட்லி, அப்புறம் தட்டு இட்லி, ரைஸ், தோசை இது எல்லாத்துக்குமே வேறு லெவலில் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஹேவ் அ கிரேட் டே. பாய்.